என்னது கொளத்தூர்ல ரோடு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லையா? இது என்ன புது உருட்டா இருக்கு? உங்க டீம் இது வரைக்கும் யாரும் உருட்டாத உருட்டாச்சே. பாத்துருவோமா? இப்ப உங்களை மக்கள் சந்திக்கும் போது பெரிய பிரச்சனையா அதிகமே சொல்லக்கூடியது என்ன சார்? கழிவுநீர் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே எல்லாமே மேலோட்டமா ஷோல தாங்க கொளத்தூர் நடந்தது. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. என்னது கொளத்தூர்ல ரோடு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லையா? இது என்ன புது உருட்டா இருக்கு? உங்க டீம் இது வரைக்கும் யாரும் உருட்டாத உருட்டாச்சே. பாத்துருவோமா? இப்ப உங்களை மக்கள் சந்திக்கும் போது பெரிய பிரச்சனையா அதிகமே சொல்லக்கூடியது என்ன சார்? கழிவுநீர் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே எல்லாமே மேலோட்டமா ஷோல தாங்க கொளத்தூர் நடந்தது. கொஞ்சம் அங்கே தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வரும் ஒரு வீடியோ பெரிய அரசியல் விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த வீடியோவை டிஎம்கே சப்போர்ட்டர் பரவலாக பகிர்ந்து வருகின்றன. இதில் கொளத்தூர் தொகுதியை மையமாக வைத்து பேசப்பட்ட கருத்துக்கள் தான் தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. டிவிகே சார்பில் போட்டியிட்டு விஎஸ் பாபு கொளத்தூர் பகுதியில் பொதுமக்களை நேரில் சந்தித்த போது அங்கு இன்னும் பல அடிப்படை வசதிகள் இல்லை என மக்கள் தெரிவித்ததாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். குடிநீர், சாலை, வடிகால் உள்ளிட்ட அன்றாட தேவைகள் குறித்து மக்கள் தங்களிடம் குறைகளை பகிர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு மறுபுறம் சமூக வலைதளங்களில் பலரும் கடுமையான எதிர்வினையை பகிர்ந்து வருகின்றன. கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன, பல்வேறு அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டன. எனவே அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே குறை கூடப்படுகிறது என்ற கருத்துக்களும் அதிகமாக பரவப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த விவகாரம் தற்போது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. ஒரு தரப்பு விஎஸ் பாபுவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, மற்றொரு தரப்பு ஸ்டாலின் செய்த வளர்ச்சி பணிகளை சுட்டிக்காட்டி அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறது. இப்பொழுது உண்மை நிலை என்ன? மக்கள் அனுபவிப்பது எது? வளர்ச்சி பணிகள் போதுமான அளவில் உள்ளதா அல்லது இன்னும் செய்ய வேண்டியவை இருக்கிறதா? இதற்கான பதிலை பொதுமக்களே கூறுவார்கள். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? விஎஸ் பாபு கூறியதில் உண்மை இருக்கிறதா அல்லது ஸ்டாலின் தலைமையில் கொளத்தூரில் போதுமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.